இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம். உண்மையான உறவுகளே, ஆன்லைன் ஜாப்ல நம்பலாமா, நம்பி இருக்கலாமா? இந்த கேள்விங்கிறது நிறைய நபர்களுக்கு மிக குழப்பமாகவே இருக்கும். உண்மையாவே மொபைல் மூலமா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே சம்பாதிக்க முடியும். இதை தொடர்ந்து சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா அதுதான் கேள்விக்குறி. இந்த ஆன்லைன் ஜாபை பத்தி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெளிநாடுகளுக்கு நம்ம நாட்டில் உள்ள நிறைய நபர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதில் ஒரு முன்பணம் கொடுப்பாங்க. அந்த முன்பணம் கொடுத்து அதுக்குள்ள விசாவும் சரி, அதுக்குள்ள ஃப்ளைட் டிக்கெட்டும் சரி, அதுக்குள்ள எல்லா தகவலும் வர மட்டும் அங்கே போய் ஒரு மாதம் வேலை செஞ்சு அந்த இடம் நமக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு கருத்தை நம்மளோட வீட்டுக்கு சொல்கிற வரைக்கும் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன் ஜாப். நீங்கள் இந்த ஆன்லைன் ஜாப்க்கு உள்ள வர்றீங்கன்னா, எப்படி நம்ம வெளிநாடுகளுக்கு நம்ம முன்பணம் கட்டி வருவோமோ, அதில் ஏமாந்தா அதை தாங்குற, அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்லைன் ஜாப்குள்ள நீங்கள் இருக்க முடியும். என்னுடைய கருத்து, அதிகமான முன்பணம் கட்டாதீங்க. நிறைய யூடியூப்லாம் நீங்கள் தேடலாம் இந்த ஜாப் உண்மையா பொய்யான்னு. நீங்களே அதில் புரிஞ்சுக்கலாம்னு நான் சொல்ல. எம்எல்எம், பான்சி ஸ்கீம், இந்த இரண்டுலையும் எம்எல்எம்மாக இருந்தால் ஓரளவு சரி. ஆனால் பான்சி ஸ்கீமாக இருந்தால் கண்டிப்பாக அது வாய்ப்புகளே இல்லை. பான்சி ஸ்கீம்ங்கிறது ஒரு நபர், அந்த நபர்கிட்ட ஒரு தொகை வாங்குறாங்க. அந்த தொகை ஒரு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயை வச்சு 10 மாதமாக அதே நபருக்கு 900 கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு அதிக வருமானம் வேணும்னா நீங்கள் இன்னும் நிறைய ஆட்களை சேர்த்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கட்டின பணத்திலேயே சம்பளம் கொடுக்கறது மட்டும்தான் பான்சி ஸ்கீம். மணி ரொட்டேஷன், இந்த பான்சி ஸ்கீமில் அந்த ஜாப் இருக்குன்னா என்னைக்காவது மூடிடப்படும். இதில் கடந்த காலங்களில் நிறைய நிறுவனங்கள் ஏமாற்றவும் செஞ்சது. அதனால் இந்தியா பேனும் செஞ்சது. இந்த பான்சி ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் அது இல்லீகல் தான். ஆனால் இதில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஜாப் வருது. ஆரம்பத்தில் ஒரு ஜாப் வருதுன்னா அந்த ஜாப்ங்கிறது நம்ம பெரிய அளவு எதிர்பார்க்க முடியாது. ஒரு வருடம் அது தொடரணும். அது தொடரும் போது அப்போ உண்மையாகவே அதுக்குள்ள வருமானங்கள் வேறு இடங்களில் இருந்து ஒரு விளம்பர ரீதியாகவும் சரி, இல்லை பொருட்கள் வியாபார ரீதியாகவும் சரி, ஒரு வருமானம் அந்த கம்பெனிக்கு வரலையா, கட்டின பணத்தில் இருந்து மட்டும்தான் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கா, அந்த கம்பெனி அப்டேட்டே ஆகாமல் அதே பிளானோட போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துருங்க. இப்போ அந்த மாதிரி பான்சி ஸ்கீம் அதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு நீங்கள் இருக்கிற ஜாபில் விசாரிங்க. இது என்ன மூலமாக வருமானம் கொடுக்க முடியும்னு. கண்டிப்பாக நிறைய நபர்கள் சொல்லலாம். விளம்பரம் ரீதியாக கொடுக்குறோன்னு சொல்லலாம், இல்லை பொருட்கள் ரீதியாக கொடுக்குறோன்னு சொல்லலாம், இல்லை இ-காமர்ஸ் அதாவது சர்வீஸ் இந்த மாதிரி மூலமாக கொடுக்குறோன்னு சொல்லலாம். இது எதுவுமே சொன்னாலுமே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இது ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஒரு கேள்வி, நீங்கள் இந்த பொருளை எடுத்தீங்களா? நீங்கள் உண்மையாகவே பொய் சொல்கிறீங்கன்னா நான் இந்த பொருளை எடுக்கலைன்னு சொல்லுவீங்க. நீங்கள் உண்மையாகவே சொல்கிறீங்கன்னா நான் இந்த பொருளை எடுக்கலைன்னு தான் சொல்லுவீங்க. பதில் ஒன்று தான், கேள்வியும் ஒன்று தான். ஆனால் அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களாங்கிறது மட்டும்தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. கேள்வி கேட்குறவங்க நீங்களாக இருப்பீங்க. அது எப்படி வெளிப்படும்? அதுதான் நீங்கள் தொடர்ந்து அதோட அப்டேட் எல்லாமே நல்லபடியாக வெளிப்படையாக இருக்காங்கிறத பார்க்கணும். இது எல்லாம் சரி. எம்எல்எம், இந்த எம்எல்எம்ங்கிறது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை அவங்களோட சைடு இருந்து வியாபாரப்படுத்துகிறாங்க. வியாபாரங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட கொடுத்து அந்த நபர் மூலமாக 10 பேர்கிட்ட அந்த பொருள் போகிறது மாதிரியும், அந்த 10 பேரும் அவங்களுக்கு கீழே இன்னும் 20 பேரை கொடுத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வருமானங்கள் வரும்.
கீழே சேர்த்தவங்களுக்கு ஒரு வருமானம், அவங்களுக்கு மேலே இவ்வளவு வருமானங்கள் போனனால அவங்களுக்கு ஒரு கமிஷன், அவங்களுக்கு மேலே ஒரு கமிஷன், இந்த மாதிரி எம்எல்எம்ல போகும். இது உண்மையாகவே ஒரு இன்கம் சோர்ஸ் கொடுக்குற ஒன்றுனால இந்த எம்எல்எம்ங்கிறது ஓகே அப்படின்னு இருக்குது. இன்னொன்று, இந்த விளம்பரப்படுத்துதல், விளம்பர வியாபாரம். விளம்பர வியாபாரங்கிறது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிக்கிறாங்க அதே மாதிரி தான். இப்போ ஒரு வாட்ச் இருக்குன்னா வாட்சை பல நிறுவனங்கள் தயாரிக்கும். இதில் போட்டியும் இருக்குது. அந்த வியாபாரங்களை விளம்பரப்படுத்துகிறாங்க. என்னுடைய இதை பல நபர்கள், அதிக நபர்கள் பார்த்துருக்காங்கன்னு ஒரு இடங்களில் சொல்கிறாங்க. இப்போ யூடியூப் மூலமாகவே ஒரு விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் ஒரு 1 மில்லியன் போகுது. இதை பார்த்த இன்னொரு பிராண்ட், அந்த பிராண்ட் எப்படி இது நமக்கு இல்லாமல் இருக்கலாம்ங்கிற ரெக்கார்டோட மைண்டட்லேயும் இருப்பாங்க. இந்த ரெக்கார்டை நாம் முறியடிச்சு ஆகணும். அதனாலன்னு சொல்லி ஒரு நம்ம பெய்டு வியூஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பணம் கட்டி நமக்குள்ள விளம்பரத்தை, நமக்குள்ள பெயரை, நமக்குன்னு சொல்லி ஒரு பட்டம் வாங்குகிறோம். அந்த பட்டம் பணம் கொடுத்து வாங்குகிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த பணம் கொடுத்து பார்வையாளர்களை சம்பாதிக்கிறது. இந்த பார்வையாளர்கள் சம்பாதிக்கும் போதும் சரி, இந்த பெய்டு வியூஸ். இன்னொரு இடத்துல நமக்குள்ள ப்ராடக்ட், நமக்குள்ள பொருள், அது விளம்பரப்படுத்தும் போது ஒரு 40 பேர் பார்க்குற இடத்துல 4 பேர் வாங்கினாலும் அது லாபம்தான். ஃப்ளிப்கார்ட், அமேசான் கஸ்டமர் கிட்ட கொடுக்குது. கையில் கம்பெனியோட இதை வாங்கி மறு கையில் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம். இதே மாதிரி இதுக்கு கீழேயும் நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறோம், இ-காமர்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனால் சில இடங்களில் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு சில இடங்கள் கூட சக்ஸஸ்ங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. இதுலேயும் நீங்கள் கவனமாக இருங்க. ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் கொடுப்பாங்கன்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி இடத்துலையும் இந்த விளம்பர பார்வையாளர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தின் மூலமாக இப்போ ஒரு தொலைக்காட்சி இருக்குது. இது நிறைய நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவி மூலமாக ஒரு விளம்பரம் கொடுக்கறது, அந்த காசு தான் நமக்கு தராங்கன்னு. ஒரு 50%க்கு 50% அது உண்மையும் கூட. இப்போது அதில் ஒரு சில விளம்பரங்கள் கொடுத்தால் மட்டுமே கண்டிப்பாக அந்த சேனலை நம்ம பார்க்க மாட்டோம். எதுக்கு அதில் நல்ல நல்ல படம் போடுறாங்க, எதுக்கு நல்ல ரேட்டிங் கொடுக்குறாங்க, எதுக்கு நல்ல ஷோஸ்லாம், நிறைய நிகழ்ச்சியெல்லாம் கொடுக்குறாங்க, எதுக்கு இந்த தொடர்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் எதுக்கு ரிசப்ஷன்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரிசப்ஷனில் ஒரு பொண்ணை விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு அழகாக இருக்கணும், அந்த பொண்ணு மேக்கப் போட்டிருக்கணும், அந்த பொண்ணு வெல்கம் பண்ணணும், அந்த பொண்ணு சரியாக எல்லாரையுமே மதிக்கணும். இது மட்டும்தான். இது எல்லாம் ஏன் இருக்கணும் அந்த கடையில்? நாம் ஒரு துணி எடுக்க போகிறோம், நாம் ஒரு நகை எடுக்க போகிறோம். ஆனால் அந்த இடத்துல நாம் ஏன் அதை பண்ணணும்? அதில் எதுக்கு ஒரு நபரை விட்டு அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் எதுக்கு கொடுக்கணும்? முதல் ஈர்ப்புங்கிறது மதிப்பும் அழகும் மட்டும்தான். இந்த மதிப்பும் அழகும் ஒவ்வொரு இடங்களையும் கிடைக்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. இந்த மீட்டிங் தான் ஒரு மதிப்புன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதில் ஒரு 4 பேரை ஏற்றி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு மூலமாக மதிப்புங்கிறது ஸ்டேஜில் ஏறுறவங்களுக்கு மட்டும் இல்லை, கீழே உட்காந்து கை தட்டுறவங்களுக்கும் அது மதிப்பாக தான் தெரியும். ஏதோ ஒரு நபரை அவார்டு வாங்க கொடுத்துட்டாங்கப்பான்னு சொல்லி கை தட்டும்போது இவங்களுக்கும் ஒரு மதிப்பு தெரியும். அழகாக அந்த இடத்துல ஒரு ஓனர் அந்த ஸ்டேஜில் பேசுகிறாங்கன்னா அது அழகாக தெரியும். இவ்வளவு பொய்யான இடத்துலையும் அந்த ஒரு இடம், இவ்வளவு பொய்யான இடத்துலையும் ஒரு நபர் அழகாக இருந்து பேசுகிறாங்களேன்னு தெரியும். அழகும் மதிப்பும், இந்த இரண்டையும் தான் நம்மளை ஈர்க்கக்கூடிய விஷயம். இதில் எல்லாமே சரி. இந்த ஆன்லைன் ஜாபில் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் 10 வருஷத்தில் வருமானம் பார்க்குறத உண்மையாகவே 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வருமானம் எடுக்க முடியும். உங்களுடைய கமிட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக
இந்த ஆன்லைன் ஜாப் மூலமாக தீர்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தீர்க்க முடியும். ஆனால் தொடர முடியுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். உங்களோட கடன் இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே முடிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை வச்சு ஆன்லைன் ஜாபில் எனக்கு இந்த வருமானம் வருதுன்னு எங்கேயும் இதில் நல்லா கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஜாபில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா பெரிய தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தொகை இருக்குது, அந்த தொகையை நான் என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னாலும் அந்த தொகை ஒரு வேளை உங்கள் கையை விட்டு போனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களோட மனசில் கேட்குதுன்னா மட்டும் இந்த ஆன்லைன் ஜாப்குள்ளே அதிக முன்பணம் கட்டுவீங்கன்னா கட்டுங்க, பிரச்சனையே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஜாப்க்கு உள்ளே வரும்போது ஒரு நபரை நம்பி தான் நான் சேர்ந்தேன், அவங்க சொல்லி தான் நான் சேர்ந்தேன், இப்போ அந்த கம்பெனி இல்லை, அதுக்கு அவங்க தான் பொறுப்புன்னு யாரையுமே குறை சொல்லாதீங்க. எவ்வளவு ஆசைகள் காட்ட முடியுமோ அவ்வளவு ஆசைகள் காட்ட தான் செய்வாங்க. அந்த பார்வைக்கும் அந்த அழகுக்கும் அந்த மதிப்பிற்கும் நாம் அடிமைங்கிறது எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாத ஒரு விஷயம். அந்த இடத்துல உங்களை நம்பி நீங்கள் போகிறீங்கன்னா அது அடிமை. நான் என்னை நம்பி போகிறேங்கிறது அது ஆளுமை. தன் மனதை நாமளே ஆள்றது தான் ஆளுமை. எந்த ஒரு இடங்களுக்கு போனாலும் தன்னை நம்பி போங்க. எப்போவுமே யாரும் கூடவே வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவ்வளவு சொல்கிறேன். அப்போது இந்த ஆன்லைன் ஜாபில் உண்மையாகவே வருமானம் வரும். அப்போது இதில் சம்பாதிக்கிறதும் எப்படி, அதை விட்டு தப்பிக்கிறதும் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாட்டியும் வரணும். அதுதான் உண்மை. இந்த ஆன்லைன் ஜாப் வருமானங்கிறத கைவிடாதீங்க. ஆனால் இதில் கவனமாக இருக்கணும். இதோ வருது, டாஸ்க்கை முடிக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம், வேலெட்டில் ஆட் ஆகுது, வித்ராவல் வருது, அவ்வளவுதான். இப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி கம்பெனியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அது அப்டேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஓகே ஒரு நபரை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம். அப்படி அது அப்டேட் ஆகலையா கண்டிப்பாக அதில் யோசிக்கணும். இல்லை கண்டிப்பாக நான் சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நபர்கிட்ட சொல்லி சேருங்க. நீங்கள் வட்டிக்கு வாங்கி சேராதீங்க. இதில் காசு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் வராது 2 மனநிலையில் மட்டும் வாங்க. காசில் ஏதாவது இந்த பணம் ரீதியாக உங்கள் மனநிலை ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு உண்மையை தெளிவாக சொல்லி சேருங்க. அந்த நேரம் ஒரு பிரச்சனை ஒரு கம்பெனியில் வருது, அந்த நேரம் உங்களுக்கு தெரியுதுன்னா, ஒரு சந்தேகம் எழும்புதுன்னா உங்கள் கீழே சேர்ந்த நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள்கிட்ட புதிய நபர்கள் யாரையுமே இணைக்காதீங்க, சொல்லிடுங்க. புதிய நபர்கள் யாரையுமே இப்போதைக்கு இணைக்காதீங்க. கம்பெனியில் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாமல் ஒழுங்காக சொல்லக்கூட தெரியலனாலும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருங்க. கம்பெனியில் புதிய நபர்கள் யாரும் இணைய வேண்டாம்ங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுங்க. நான் சில கம்பெனிஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணும்போது ஆரம்பம் அமர்க்கலாம். கண்டிப்பாக ஆரம்பம் நல்லா இருக்கும். தொடரும்போது ஒரு பிரச்சனை வரும். என்னையை நம்பி சில நபர்கள் இணைஞ்சாங்க. அவங்களால வருமானம் எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கினாங்க. நான் கொடுக்குற அப்டேட்டை தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகும்போது நான் இடையில் ஒரு தகவல் கொடுத்துருவேன். கொடுக்கும்போது அவங்க புதிய நபர்களை இணைக்காமல் இருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனி டோட்டல் க்ளோஸ் ஆகினாலுமே அங்கே யாரும் லாஸ் ஆகலை. அப்போது பணம் சம்பாதிச்சிருக்காங்க, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டாங்க, யாரையுமே ஏமாற்றலை, அவங்களும் ஏமாறலை. இது எல்லாம் எங்கே நடக்குதுன்னா அந்த கம்பெனியோட அப்டேட் என்ன. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஒரு பிளேஸில் இருந்தாலும் நாளைக்கு அது உண்மையாகவே அது பொய்யா ஆக போகுதுன்னா அந்த இடத்துல இது சரியில்லை, இப்போதைக்கு புதிய நபர்களை சேர்க்காதீங்கன்னு புதிய நியூ ஜாயினிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். நியூ ஜாயினிங்கை ஸ்டாப் பண்ணாலே உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நல்லபடியாக தான் போகுது, கொஞ்ச நாள் பார்க்கலாம்,
நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இதுதான். ஏன்னா ஒரு வருமானம் வர ஒரு பாதையை நம்ம தடுக்க முடியாது. நிறைய பாமர மக்களோட கதைகளை வரலாறாக மாற்றிருக்கு, சரித்திரமாக மாற்றிருக்கு. ஒரு கடன், ஒரு கனவு இருக்கும். ஒரு நபருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கும். ஆனால் பணம் ரீதியாக அவங்க ரொம்ப அடிபட்டவங்க. அந்த பணம், அந்த கமிட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சது. அவங்களோட வாழ்க்கையில் அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது இந்த ஆன்லைன் ஜாப் மூலமாக முடியுது. முடியும் போது அங்கே ஒன்று தொடங்குது. அவங்களுடைய கனவுகளை இந்த ஆன்லைன் ஜாப் மூலமாக வாங்குகிற வருமானத்தில், அதுக்கே மட்டும் வருமானம் தெரியாது, ஆனால் அதில் வாங்குகிற வருமானத்தை கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் மூலமாக ஒரு பெரிய ஒரு க்ரோத் ஆகுது. நிறைய கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்குது. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், முதல் காரணம் எது? இந்த ஆன்லைன் ஜாப். அதனால தான் சொல்லுவேன், எப்பவும் வர்ற வருமானங்கிறது எங்கே இருந்து வேணாலும் வரலாம். ஆனால் அதில் நாம் அப்டேட்டாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த மாதிரி யார் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க. பேசி அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதாக இருக்கா, அப்படின்னா மட்டும் அதில் சேருங்க. கண்டிப்பாக இதை நம்பலாமானா நம்பலாம், நம்பி இருக்கலாமான்னு கேட்டால் கேள்விக்குறி. இது பல நிறுவனங்களுக்கு பல கேள்விகளை உருவாக்கும் உங்களோட மனநிலைமைக்கு. ஆனால் யாருமே பயப்படாதீங்க. அப்படி எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்மளுடைய உண்மை உறக்கச்சொல் சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.